ஹாய், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஒரு பேசிக் கால்குலேட்டர் லேஅவுட்டை எப்படி டிசைன் பண்ணுறது ஆண்ட்ராய்டில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கால்குலேட்டரோடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆன் கிளிக்லாம் எப்படி அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இப்போ இந்த கால்குலேட்டர் பார்த்திங்கன்னா விண்டோஸோடைய டிஃபால்ட் கால்குலேட்டர். இந்த லேஅவுட் டிசைனை ஆண்ட்ராய்டில் எப்படி அப்படியே டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் கால்குலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டிசைன். ஸோ இந்த டிசைனை வந்து நம்ம லேஅவுட்டில் வச்சு பண்ண முடிஞ்சதுன்னா மற்ற எல்லா டிசைனும் வந்து நமக்கு வந்து ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா இந்த லேஅவுட் ஃபஸ்ட்டு புரியணும். இதை எப்படி நம்ம ஆண்ட்ராய்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒரு ரோவாக கன்சிடர் பண்ணுங்கள். இது ஒரு ரோ, இந்த ஜீரோங்கிறது இந்த டெக்ஸ்ட் இருக்கிறது ஒரு ரோ, அப்புறம் இது ஒரு ரோ %CAC, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, ஒவ்வொன்றும் ஒரு ரோ. இப்போ ட்ரிக்கே என்னென்னா அந்த ரோக்குள்ளே எப்படி ஆர்டர் பண்ணுறதுங்கிறதான் அதை அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒவ்வொரு ரோவாக வேணும் அப்படின்னா எனக்கு வந்து லீனியர் லேஅவுட் வேணும். அந்த லீனியர் லேஅவுட் வந்து வெர்டிக்கலாக அலைன் ஆகிருக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் அதை பண்ணியாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வருவோம். அதுக்கு ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட் வித் வந்து மேட்ச் பேரண்ட், அந்த பேரண்ட்டோடைய சைஸே இருக்கணும். இதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் வியூ, இது ஒரு ஆப் கண்டென்ட், ஹைட்டும் ஆப் கண்டென்ட் வச்சிடலாம். வச்சுட்டு ஆண்ட்ராய்ட் கோலன் டெக்ஸ்ட் சைஸ் 50 dp or sp கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூவை நான் சென்டராக வச்சு இந்த ரைட் மோஸ்ட் எண்டுக்கு கொண்டு போகணும். ஸோ சென்டர் வெர்டிக்கல் ட்ரூன்னு கொடுத்துருவேன். பேரண்ட் ரைட், லேஅவுட் அலைன் பேரண்ட் ரைட், இதை கொடுத்தோன்னா அந்த கடைசிக்கு போயிடும். ஸோ ரொம்ப கார்னராக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்கு ஒரு மார்ஜின் கொடுத்துக்கலாம். பேசிக்காக ஒரு டிஃபால்ட்டாக 4 சைடும் ஒரு 10 dpன்னு கொடுத்தோம்னா ஸோ 4 சைடும் ஒரு மார்ஜின் வந்துடும். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த நம்பர் டிஸ்பிளே பண்ணுற பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சுது. அடுத்தது செகண்ட் ரோ %CEC அப்புறம் பேக் ஸ்பேஸ் பட்டன், இதனால வரணும். இப்போ அடுத்த ரோவை என்ன பண்ண போகிறோம், அடுத்த ரோவும் ரிலேட்டிவ் லேஅவுட் தான். இந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ளே தான் அடுத்த செகண்ட் ரோ ஃபுல்லாக ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பட்டன் பர்சன்டேஜ் வித்து வந்து 20 dp, ஹைட்டு 20 dp. எல்லாமே ஹரிசாண்டல் சென்டரில் வெர்டிக்கல் சென்டரில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த ரோவோடைய சென்டரில் இருக்கும். எல்லா 4 பட்டனும், அந்த ஒவ்வொரு ரோவோடைய 4 பட்டனும் வெர்டிக்கல் சென்டரில் இருக்கணும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 4 பட்டனுக்கு ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும் சைஸு. அடுத்தது percentage, கலர், பேக்ரவுண்ட் கலர், ஓகே, கலர் நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். பர்சன்டேஜ் அடுத்தது. ஸோ இந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டில் இன்னொரு பேராமீட்டர் வைக்கணும், அட்ரிபியூட். பேரண்ட் லெஃப்ட் ஈக்குவல் டு ட்ரூ. எனக்கு இந்த பட்டன் இருக்கிறதுலே பேரண்ட்டோடைய லெஃப்ட்டில் இருக்கணும்.
அடுத்தது இந்த கடைசியில் இருக்க பட்டன் எது? பேக் ஸ்பேஸ். இந்த பட்டனை அப்படியே காப்பி பண்ணி பேக் ஸ்பேஸ் டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. அது எங்கே இருக்கணும்? பேரண்ட் ரைட்டில் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு பட்டனுக்கும் ஒரு ஐடி கொடுத்துடலாம். ஏன்னா இந்த பட்டனோட ஐடி வச்சு தான் இந்த பட்டனுக்கு லெஃப்ட்டில் ஒரு பட்டன் இருக்கணும்னு வைக்க போகிறோம். இந்த பட்டனோட ஐடி வச்சு தான் இந்த பட்டனுக்கு ரைட்டில் ஒரு பட்டன் இருக்கணும்னு வைக்க போகிறோம். ஸோ பட்டனுக்கு ஒரு ஐடி வேணும். ஸோ பர்சன்டேஜ் பதிலாக PERன்னு போடுறேன். அதே மாதிரி இந்த பட்டனுக்கும் பேக் ஸ்பேஸ்க்கு பேக்குன்னு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு அடுத்தது 2 பட்டன் வேணும். இதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு அடுத்த பட்டன் எது? CE அப்படிங்கிற பட்டன் பர்சன்டேஜுக்கு ரைட்டில் வரணும். ஸோ அதோட டெக்ஸ்ட் வந்து CE வெர்டிகல் சென்டர் ட்ரூ, பேரண்ட் லெஃப்ட் ட்ரூ இருக்கட்டும், ஐடி CEன்னு கொடுத்தாச்சு. அலைன் ரைட் ஆஃப் இந்த ஐடி கொடுக்கணும் PER. அடுத்தது சிக்கு அப்புறம் சிங்கிற பட்டன். சி இது எங்க இருக்கணும்? லெஃப்ட். இந்த பேக் ஸ்பேஸ் பட்டனுக்கு லெஃப்ட்ல இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு 4 பட்டனும் வந்துருச்சு. இந்த 4 பட்டனுக்கு ஸ்பேஸ் இல்லைங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்? சைஸ் குறைச்சி பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னமும் கரெக்டான வடிவத்துக்கு வரல. அதனால் என்ன பண்ணலாம்? 100னே மாற்றிட்டு, ஸோ இந்த டிசைன்லாம் பியூர்லி இப்படி தான் வந்து பார்த்து டிசைன் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? மார்ஜின் செட் பண்ணி பார்ப்போம். மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் 2 dp. அதே மாதிரி ரைட் 2 dpன்னு வச்சாச்சு. இப்போ பாருங்கள் அந்த ஸ்பேஸ் வந்துருச்சு. இதை வந்து தூக்கி அந்த 4 பட்டனுக்கும் கொடுத்துட்டோம்னா, ஸோ இது பாட்டமில் தான் போடணும் இல்லை நடுவில் தான் போடணும் அப்படிலாம் இல்லை, அந்த டேகுக்குள்ளே எங்கே வேணால் போடலாம். இருந்தும் சென்டரில் ஸ்பேஸ் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம்? ஒரு எம்டி வியூ ஒன்று கிரியேட் பண்ணலாம். வியூ
with 1 dp, height 1 dp, center vertical true, அதே மாதிரி center horizontal true. சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஐடி ஒன்று வைக்க போகிறோம். R1 சென்டர், அதாவது ரோ 1 சென்டர்னு வச்சாச்சு. இப்போ என்னன்னா இந்த பட்டனை கோலன் layout to left of அதே மாதிரி இந்த பட்டனில் layout to right of. ஸோ அப்பையும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளாக மார்ஜின் வச்சதுக்கு பிறகு மறுபடியும் 19 மாற்றி பார்ப்போம் 4 பட்டனுக்கும். ஐ திங்க் இந்த சென்டரில் இருக்க வியூ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஸோ இந்த பட்டனுடைய ரைட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணோன்னே கொஞ்சம் லெஃப்ட் சைட் டுவர்ட்ஸ் வருது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பட்டனுடைய லெஃப்ட் மார்ஜினை மாற்றுவோம் 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் 4 ஈக்குவலாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணலான்னா, நமக்கு இன்னும் எத்தனை ரோ வேணும், 1 2 3 4 5 ரோ வேணும். இந்த 5 ரோக்கு என்ன பண்ணலாம், சிம்பிளாக இந்த ரோ அப்படியே காப்பி பண்ணி போட்டுருவோம். இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் ரோ 1 சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே காப்பி பண்ணி ரோ 2லையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டெக்ஸ்ட் வேணும், ஸோ ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் இந்த இதை விட்டுறலாம். நம்ம என்ன பண்ணலாம், 7 8 9 அதுலேருந்து போய்க்கலாம். 7 8 9 போயிட்டு இந்த ப்ளஸ் பார் மைனஸ்க்கு பதிலாக டிவிஷன் இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த ரோவை தூக்கிடலாம். ஸோ 7 தானே ஃபஸ்ட்டு, 7 தான் ஃபஸ்ட்டு. எயிட், அந்த நம்பர் 8. அடுத்தது பர்சன்டேஜுக்கு பதிலாக புது ஐடி, இந்த ரோவில் இருக்கிற லெஃப்ட் மோஸ்ட் பட்டனுடைய ஐடி 7. 7க்கு ரைட்டில் 8 வரணும். அடுத்தது ஆர், இது வந்து ரோ 1 சென்டரில் 2 சென்டர். அடுத்தது 9. ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று, ரைட்ஸ் ஆஃப்ல ரைட் ஆஃப்.
டெக்ஸ்ட் வந்து 9. அடுத்தது லாஸ்ட் பட்டன் வந்து இன்டூ, அதாவது மல்டிப்ளை. பேக்குக்கு பதிலாக மல்டிப்ளை, அதோடைய சிம்பிள் எக்ஸ். ஓகே, அடுத்தது செகண்ட் ரோ முடிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து ரோ 2. இது ரோ 3. அதில் என்ன இருக்கும்? 4, 5, 6 அண்ட் மைனஸ் 4. ஐடி 4னு மாற்றியாச்சு, நம்பரும் 4. அடுத்தது 5, ரைட் ஆஃப், அதாவது இந்த பட்டனுக்கு ரைட், ஸோ அதனால் இந்த இடத்துல ரைட் ஆஃப் 4னு போட்டேன். ஐடி 5. இது வந்து 2 சென்டரில். ஸோ ஒவ்வொரு ரோவுக்கும் ஒரு சென்டர் ஒன்று வச்சுருக்கேன். அந்த சென்டரை ரெஃபரன்ஸாக வச்சு தான் லெஃப்ட் ரைட்டில் பட்டன்ஸ் அலைன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோ ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த என்டையர் ரோ அப்படியே காப்பி பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 5, 6. இந்த மைனஸ் இனிமேல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். மைனஸ் எதுன்னா அது தான். ஓகே, இன்னும் 2 ரோ 1, 2, 3 ப்ளஸ், அதாவது 4th ரோ. ஒன், அதுக்கு பிறகு 2, அப்புறம் ரைட் ஆஃப் 1, அப்புறம் 3 சென்டரில் 4 சென்டர், ஏன்னா இது 4th ரோ. சென்டர் அண்ட் நம்பர் 3, 3 left of ப்ளஸ் பட்டன். இந்த ப்ளஸ் எங்கன்னா இங்கே ப்ளஸ் பட்டன் ப்ளஸ் சென்டர். ஓகே, எல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்து இன்னும் ஒரே ஒரு ரோ பாக்கி இருக்கு. இது வந்து 4th ரோ. அடுத்தது 5வது ரோ. இது ரோ 5. ஸோ ஃபைனலாக என்ன இருக்கும்? இந்த டிவைட் பட்டன் மிஸ் ஆயிடுச்சு, அதை தூக்கி இங்கே போடலாம். டிவைட் 0 டாட் ஈக்குவல், இது 4 தான் வரணும். டிவைடுக்கு வந்து ஸ்லாஷ் போட்டுக்கலாம். டிவைட் ஜீரோ டாட், அப்புறம் ஃபைனலாக ஈக்குவல். ஜஸ்ட் ரீநேம் மட்டும் பண்ணிடலாம். அதில் டிவைட் 2க்கு பதிலாக 0, 4 சென்டர் இல்லை 5 சென்டர், ஏன்னா இது 5th ரோ. இந்த 5 சென்டரும் நம்ம இங்கே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், அதை ரெஃபர் பண்ணிட்டோம். அடுத்தது
டாட் அதுக்கு பிறகு ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் five center to the right of divide. ஓகே, ஸோ எல்லா எரரும் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எக்ஸாக்டாக விண்டோஸோடைய அதே கால்குலேட்டர் ஃபார்மேட் வருதான்னு தெரில, பட் நம்ம அந்த லேஅவுட் ஆர்டரை கொண்டு வந்துட்டோம். மேபி இன்னும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பெருசு பண்ணோம்னா இந்த லேஅவுட் வரும். ஸோ அதையும் லைட்டாக பண்ணி பார்த்துருவோம். இதுக்கு வந்து மார்ஜின் வந்து 10க்கு பதிலாக 15 கொடுப்போம். இப்போ வந்து ஒரு கால்குலேட்டர் லுக் வந்துருச்சு. இப்போ பாருங்க, ஸோ ஒரு கால்குலேட்டர் லேஅவுட்டை லீனியர் லேஅவுட் வெர்டிக்கல் வச்சு ஒவ்வொரு ரோலையும் பட்டன்ஸை வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் மூலிமா சென்டர் பாயிண்ட் வச்சு ரெஃபர் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பட்டன்ஸுக்கான பேக்அண்ட் லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த கால்குலேட்டர் ஆப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கால்குலேட்டர் ஆப் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். நம்ம இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் மைனஸ் டிவைட் மல்டிப்ளை இது 4மே ஒர்க் ஆகும். அதை வந்து அடுத்த வீடியோவில் பண்ண போகிறோம்.